கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது, என்ன மாரி வார்த்தைகள் சொல்லப்படுதுன்னா, "உன்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும். உன்னுடைய கடன் பாரங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிரும். நீ நெறைய கடன் கொடுப்ப. நீ பெரிய வீடு கட்டுவ. உன்னுடைய வாழ்க்கையில உன்ன துன்பப்படுத்தினவங்கலாம் உன்ன விட்டு அகன்று போயிருவாங்க. நீ இடப்பக்கம், வலப்பக்கம் பெருகுவா. நீ வாளாகாம தலையாவ. உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. உன்னை எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சிட்டே இருக்கேன். உன் மேல அன்பா இருக்கேன்." அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாருன்னு சொல்லிட்டு கன்டினியூஸா அந்த வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதுல போய் நீங்க கமெண்ட்ஸ்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிரேயர் ரிக்வெஸ்டும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகுந்த ஆறுதலா இருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லைக்ஸ், நிறைய வியூஸ். எதற்கு போகுதுன்னா, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் வருது இருதயத்துல. ஏன்னா, அவங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு பெரிய கடன் பாரம் இருக்கும். இல்லைன்னா அவங்க குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஒரு பெரிய நோய் அவங்க குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கும். இது எல்லாத்தையும் போகும்ன்னு சொன்ன உடனே, அதுவும் வசனத்தோட சொல்லுவாங்க. அதுவும் இயேசு கிறிஸ்து முகத்தை வச்சு அவர் பேசுற மாரியே ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லா மக்களுக்கும். கடவுள் எங்களை எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருவாரு. நாங்க மன நிம்மதியா வாழப் போறோம். நாங்க பணக்காரராய் வாழப் போறோம். சந்தோஷமாய் வாழப் போறோம்ன்னு சொல்லி ஆமென், பிரைஸ் தி லார்ட், லைக்ஸ், ஹார்ட் எல்லாம் போடுறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன மாரி ஒரு உபதேசம்? நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் மத்தியில நம்ம போறோம்னா, நமக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசன் ஃபர்ஸ்ட் நம்ம கடவுள்ட்ட கேட்கணும். எப்படி கேட்க முடியும்னா, நம்ம வேதத்தை தியானிக்கும்போது தான். நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் வேதத்துல கொடுத்திருக்கிற வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்ம எங்கெங்கெல்லாம் தவறுகிறோமோ, அதெல்லாம் நம்ம சரி செய்யும்போது தான் நம்மளுடைய பிரச்சனைகள், பாடுகள்லாம் கியூர் ஆகும். அப்படி இல்லைன்னா, நம்ம இந்த வார்த்தைகள் கேட்டு நம்ம மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி நம்ம பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருவோம். மறுபடியும் சோர்வுக்குள்ள போயிருவோம். அந்த கஷ்டத்த நினைச்சு நம்ம மனம் குமறி கொண்டு வரும். இந்த மாதிரி பேசுறது என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்றதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா, அவங்க வெறும் அந்த பெயின் கில்லர் குடுப்பாங்க பாருங்க. அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆறதுக்கு மட்டும் ஒரு பெயின் கில்லர். ரொம்ப தலைவலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனா, அந்த தலைவலிக்கு என்ன ரீசன் கண்டுபிடிக்காம, அந்த தலைவலியை சால்வ் பண்றதுக்கு மட்டும் ஒரு மாத்திரை குடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வீடியோஸ் இருக்கு. நிறைய போதனைகளும் இருக்கு. அது அன்னைக்கு மட்டும் தான். அது நம்ம கேட்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத விட்டு நம்ம போயிட்டோம்னா, நம்ம மறுபடியும் பழைய ஒரு நிலைமைக்குள்ள போயிருவோம். ஆனா உண்மையான ஒரு வசனம் என்னன்னா, அது உள்ள போகும். நம்ம இருதயத்துக்குள்ள போகும். அந்த இருதயத்துல போய் அது என்ன பண்ணும்னா, ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கும். எலும்பையும் ஊனையும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அது பிரிச்சு என்ன பண்ணும்னா, நம்ம இருதயத்துல சொல்லும், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நீ சால்வ் பண்ணு, இதனாலதான் உனக்கு இந்த ப்ராப்ளம் சொல்லி இந்த வசனம் பேசும்போது, அதை விட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவன் நன்மை அளிப்பார். வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எரேமியா 8:11. சமாதானம் இல்லாமலிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். நம்மளுக்கு நிறைய பிரச்சனை, பாடுகள் இருக்கு. இந்த வீடியோஸ் பார்க்கிறோம், இந்த போதனைகள் கேட்கும்போது நமக்கு எப்படின்னா, நமக்கு சமாதானம் இல்ல. ஆனா மேற்பூச்சா என்ன பண்றாங்க? கியூர் பண்றாங்க, குணமாக்குறாங்க. அந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு வசனம் கூட இருக்காது. சும்மா ஆறுதலான வார்த்தைகள். சும்மா இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய பிரச்சனைக்கு என்ன ரீசன் சொல்லி எங்க நமக்கு பதில் கிடைக்கும்னா, வேதத்துல தான் கிடைக்கும். அந்த வேதத்தை நம்ம படிச்சு தியானிக்கணுங்க. சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம பிரச்சனைகள், பாடுகள்லாம் சால்வே ஆகாது. அதனால இன்னைக்கு நம்ம வேதத்தை தியானிப்போங்க. கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளை, இந்த பிரச்சனைக்கு என்ன ரீசன்? கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் நம்மளை பிளஸ் பண்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். மேபி நம்மளுடைய பாவங்களா இருக்கலாம், நம்மளுடைய மீறுதலா இருக்கலாம். சில காரியங்கள் கடவுள் விட சொல்லும்போது நம்ம விடாம இருந்திருப்போம். இதெல்லாம் யார் சொல்லுவார்னா, இந்த வீடியோஸ் சொல்லாது. ஆவிக்குரிய வசனங்கள் பேசுகிற, உபதேசங்கள் கொடுக்கிற அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்லும். வேதம் தான் உங்களுக்கு சொல்லும். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கடவுள்கிட்ட போவோம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வேதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாடு காலத்துல ராஜாக்கள் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிரியா தேசத்துக்கு போய் சண்டை போடுறதுக்காக தயாராவாங்க. இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் வச்சிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 400 தீர்க்கதரிசி இருக்காங்க. இந்த ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆகாவும் யோசபாத்தும். ஆகாப் என்ன பண்ணுவாரு, அவருடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரை கூப்பிட்டுட்டு, நான் இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22:4. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டு
கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். இவங்கெல்லாம் என்னன்னா ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். கடவுள்கிட்டலாம் கேட்கல, ராஜா முகத்தை பார்த்து ராஜாவை சந்தோஷப்படுத்தணுங்கிற ரீசனுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் யோசபாத் யூதாவின் ராஜா, அவர் தேவனுக்கு பயந்தவர். அவர் என்ன சொல்லுவார்னா, இவங்களாம் இருக்கட்டும் ராஜா, வேற யாராவது கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் இருக்காரான்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமாம் ஒருத்தர் இருக்கிறான், அவர் எப்போ பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லுவான், எனக்கு நன்மையானது எதுவே சொல்ல மாட்டான்னு சொல்லுவார். பரவாயில்ல ராஜா, அவர் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவர் கூட்டிகிட்டு போவாங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிகாயா. மிகாயாவை கூட்டிகிட்டு வர போனவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மிகாயாவிட்ட ஆல்ரெடி 400 பேர் என்ன சொல்லிட்டாங்க, ராஜா ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்க, அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22:13. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்கள் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையை சொல்லும் என்றான். எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன சொல்லிட்டாங்க, ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மிகாயாவோட பதிலை பாருங்களேன். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவர் என்ன சொல்றாரு, கடவுள் என்ன சொல்றாரோ அதை தான் சொல்லுவேன். வசனம் என்னன்னா அதுதாங்க வசனம். கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் வசனம். அந்த மாதிரி நீங்க போதனைகள் கேட்கணும். அதுதான் என்ன பண்ணுன்னா, நம்ம தவறான காரியத்துல போய் விழுந்து விடாதபடி அது காப்பாற்றும். மிகாயா போய் சொல்லுவார். நீங்கள் 1 ராஜாக்கள் 22:15 வாசிங்கன்னா, அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிளையத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அடுத்த வருஷம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 16ல், ராஜா அவனை பார்த்து, நீர் கர்த்தருடைய நாமத்திலே உண்மை இல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறிக்கப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்ப கடவார்கள் என்றார். இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சண்டைக்கு போனா ஓடி போயிடுவாங்க, மலையிலுக்கு ஓடி போயிடுவாங்க, ராஜா செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு கோவம் நீங்கள் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. பின்னாடி நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜா சண்டையில் செத்து போயிடுவார். இதுதான் கடவுள் சொல்கிறார், நீ போகாதன்னு சொன்னால் போகக்கூடாது. இது யார்கிட்ட போய் கேட்கணும், உண்மையான வசனத்தை யார் போதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போகணும். பொய்யான தீர்க்கதரிசிகள், அந்த 400 பேர் பொய்யான தீர்க்கதரிசிகள், ராஜாவுக்கு சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே காரியத்துக்காக, ராஜாவுக்கு என்ன அந்த சண்டைக்கு போன ஆசை, அந்த ராஜாவுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அது ஒரு பொய்யான ஆவி. இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பொய்யான ஒரு வசனங்கள் கொடுக்குற வீடியோஸ் நிறையா இருக்குது, போதனைகள் நிறையா இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவியான ஒரு துணையை கொண்டு எது கரெக்டு எது தப்பு, எது உண்மையான காயத்தை நீக்குறது, இல்லை சும்மா நமக்கு அந்த டைமுக்கு சந்தோஷம் சமாதானமாக இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்காக அந்த வீடியோ கேட்டுட்டு போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட போவாங்க, வசனத்தை கேட்போம், வசனத்தை தியானிப்போம். சும்மா தேவையில்லாத வீடியோஸ் பார்க்காதபடி, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதபடி நல்ல ஆவிக்குரிய வீடியோஸை நீங்கள் கேளுங்க, அது உங்கள் இருதயத்தோடு பேசும். வேதத்தை தியானிங்க, அது உங்களை இருதயத்தோடு பேசும். அதனால் தேவனுடைய வசனம் இல்லாத எந்த ஒரு வீடியோஸும் பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதுங்க. அது வெறும் அந்த தலைவலிக்கு கொடுக்குற மாத்திரை மாதிரி, அன்னைக்கு சரியாகும், பின்னாடி அந்த தலைவலி மறுபடியும் வந்திருக்கும். ஆனால் நம்ம வசனத்துக்கிட்ட போகும்போது, தேவனிடத்தில் போகும்போது அவர் உண்மையாக அவர் அந்த நோயிலிருந்து நம்மளை தீர்க்க வல்லவராக இருக்கார். அதனால் இன்றைக்கி கடவுள்கிட்ட போவோம், மனுஷனை நாடி போக வேண்டாம். கர்த்தர் மனுஷத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.